ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் டே 1 பிகினர்ஸ்க்கானது. ஸோ இந்த பிகினர்ஸில் டே 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக்கு ஃபாரெக்ஸில் ப்ராஃபிட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னு பார்க்க போகிறோம். பல பேர் வந்து மார்க்கெட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க பை பண்ணும்போது மார்க்கெட் செல்லுக்கு போகும், அவங்க செல் பண்ணும்போது மார்க்கெட் பைக்கு போகும். இதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரேடர்ஸுடைய மைண்ட் செட்டு தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பொசிஷன் காலியாக இருக்குன்னு பல பேர் பையோ செல்லோ போட்டு விடுவாங்க. இது வந்து ப்ராப்ளம் ஆகும். செகண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் கொடுக்கறது. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலுமே லாஸை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் அந்த லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த லாஸை கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக் தான் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவர் ட்ரேட் பண்ணுறது. ஓவர் ட்ரேடுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு பல ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஓவர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான சில ட்ரேட் எடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது. இதெல்லாம் பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஸ்லோவாக ஜீரோ ஆகிடுங்க. ஃபாரெக்ஸில் சர்வை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வேணும். ஸோ டிசிப்ளின் ட்ரேடுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆஸ் பர் பிளான் படி தான் ட்ரேட் எடுக்கணும், என்ட்ரி கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் எடுக்கவே கூடாது. தேர்ட் பாயிண்ட், என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று அந்த என்ட்ரி டார்கெட்டை ரீச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் அடிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணுமே கண்டி அவசரப்பட்டு நம்ம என்ட்ரியை எக்காரணம் கொண்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை கெடுத்துடும். இதுதாங்க டே 1க்கான வீடியோ. அடுத்த செகண்ட் வீடியோ